வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரிங்க, நம்ம இப்போ மார்ச் மாதம் பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் ரொம்ப புனிதமான மாதம். அதுவும் உங்களுக்கு மாசி மகம்லாம் வருது. மார்ச் 2ஆம் தேதியே ரொம்ப புனிதமான நாள். இதில் நம்ம உங்கள் ராசி லக்னத்துக்கு எது எதெல்லாம் முக்கியமான விஷயங்கள், என்னென்னலாம் நல்லது நடக்க போகுது, எந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதுக்கு என்னென்ன தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணால் நம்ம ஒன்றும் வாழ்க்கையில் மென்மேலும் வளர போகிறோன்றது இதில் சொல்ல போகிறோம். முக்கியமாக உங்களுடைய வேலை, பிஸ்னஸ், திருமணம், குழந்தை பேர், அதுக்கப்புறம் வெளிநாடு போகிற யோகங்கள், படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லா முக்கியமான தகவலும் சொல்ல போகிறோம். கூர்ந்து கவனிங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக ரிசல்ட் எடுக்கலாம். மிதுன ராசி, மிதுன லக்னம் இவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது? குரு உங்கள் வீட்டிலே இருக்காரு, வேறு என்ன வேணும்? எல்லோரும் சூப்பராக இருக்குது, தொட்டதெல்லாம் நடக்கும். நிறைய பேர் குரு நின்ற வீடு பால் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போல்லாம் இல்லைங்க, அவர் பார்க்குறதே அவ்வளோ சூப்பராக வேலை செய்யலாம், அவர் இருக்கும்போது ஒன்றும் நல்லா வேலை செய்யும். அதனால் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா எவ்வளோ பேர் நம்மகிட்ட கன்சல்ட்டிங் வராங்க. மிதுனமுக்கெலாம் டைம் ரொம்பவே நல்லாயிருக்கு. முக்கியமாக சில பேர் நம்ம கமெண்ட்ஸ்லேயும் போட்டிருந்தாங்க, எனக்கு சில கஷ்டங்கள்லாம் இருக்குன்னு. அது சொன்னேன், எல்லாருக்குமே எல்லாமே நல்லதாக அமையாது, எல்லாமே கெட்டதாகவும் அமையாது. அதனால் இதனால தான் இதில் உங்களுக்கு பிரித்து சொல்கிறேன், எந்த வீடியோவில் நல்லா இருக்குது, எந்த வீடியோலாம் கஷ்டமாக இருக்குன்னு. நீங்கள் கஷ்டமானது ஒன்று ட்ரிகர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கஷ்டம் தான். சரிங்களா? அதனால் இதை ஃபுல்லாக பாருங்கள். எது செய்யணும், எது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி பண்ணும்போது ஜெயிச்சுக்கிட்டே வரலாம். நம்மளுக்கு எது இதெல்லாம் நல்லா இருக்குது, பணம் விஷயம் நல்லா இருக்குது சார். பணம் கையில் நிற்கும். ஏதோ ஒரு கஷ்டம் அதாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டிங்கன்னா பிரச்சனை வரும் இப்போ. சரிங்களா? மற்றபடி பணம் கையில் நிற்கும். குடும்பத்தில் சந்தோஷம் நினைக்கும். நீங்கள் ஏதாவது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா குடும்பத்தோடு வெளியே போயிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். சரிங்களா? வெளியே ஏதாவது ஒரு சுற்றுலாத்தலம், சுக்கிரன் சம்மந்தமாக ஹாப்பியாக இருக்கிற மாதிரி சுற்றுலாத்தலங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு வராங்க. குலதெய்வ கோவில்கள் ஃபேமிலியோடு போயிட்டு வாங்க, சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின் அலர்ஜி ஏதோ ஒன்று இருக்குது, எனக்கு ரெஸ்பிரேட்டரி சம்மந்தமாக இருக்குது, தோல் பட்டை வலி இருக்குது, இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் ரொம்ப நாள் நீங்கள் டாக்டரை பார்க்காம இருந்தீங்கன்னா இப்போ போய் பாருங்கள். இப்போ உடம்பு சீக்கிரம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ டாக்டரை போய் பாருங்கள். பார்க்கும்போது டக்குன்னு உங்களுக்கு கிளிக் ஆகும். அடுத்து பெஸ்ட்டு என்னென்னா திருமணம். திருமணத்துக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் அதுவும் மிதுனத்தில் இருக்க நிறைய பேர் லவ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த லவ் அமையும். அந்த லவ்வை நீங்கள் கல்யாணமாக மாற்றணுனாலும் தாராளமாக மாற்றலாம். டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. இது சம்மந்தமாக ஏதாவது எதிர்ப்புகள் வருமானா அதெல்லாம் கம்மியாக இருக்கிற டைம் இது. இந்த டைமில் எதிர்ப்புகள் கம்மியாக இருக்கிற டைம் நீங்கள் தாராளமாக அதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனவங்க ஏதாவது மகப்பேறு இதுக்கெல்லாம் என்ன ட்ரை பண்ணிங்கனாலும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே இப்போ கல்யாணத்துக்கு நல்ல காரியம், நல்லதோ கெட்டதோ, முக்கியமாக நல்ல காரியத்துக்கு அதிகமாக செலவாகும். ஸோ நீங்கள் கடன் உதவியோ இல்லை யாராவது உழைப்பால் உதவியோ, உங்களுக்கு ஏதோ கல்யாணத்துக்கெல்லாம் எடுத்து நின்று பண்ணுறதுக்கு பொறுப்பாக இருக்கிறதுக்கெல்லாம் தாராளமாக உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். தேடி பாருங்கள். அதாவது சப்போர்ட் கிடைக்குன்னா, நான் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன், யாரும் கூப்பிட மாட்டாங்கன்னு அப்படி கிடையாது. நீங்கள் தேடி ஒரு 10 பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டிங்கன்னா 10ல் 9 பேர் ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு 5 பேர் தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. மீதி 5 பேர் நான் பண்ணுறேன் பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமைப்புகள் ஜாஸ்தியாக கிடைக்கும். நீங்கள் எதில் உஷாராக இருக்கணும் அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பத்திலே சொன்னதான். ஏன்னா போன தடவை மிதுன ராசியில் இருக்கிறவங்க சொல்லியிருந்தாங்க, இல்லை நான் கஷ்டப்படுறேன், ஒரே பிரச்சனையாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் 2, 3 பேர் கேட்டாங்க. அதில் ஒருத்தர்கிட்ட பேசினா அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை சார் நான் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டேன், எனக்கு நான் போட்ட பணம் வரலன்னு சொன்னாங்க. நான் தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு 3 மாதமாகவே மிதுனத்தின் ராசிக்கு சொல்லிட்டு, ராசி லக்னம் 2 பேருக்கும் சொல்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா 4ஆம் வீட்டை சனி பகவான் 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. இன்வெஸ்ட்மெண்ட்டில் இஷ்யூ வரும். அதனால தான் ஜாதகம் பார்த்துட்டு எதில் பணம் போட்டால் நல்லதுன்றது ஜாதகம் பாருங்கன்னு அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா? ஜஸ்ட் ஒன்லி யூடியூப் வீடியோ வச்சு மட்டும் நான் எல்லாமே சரி பண்ணுவேன்னா அது கிடையாது. நம்ம பொதுவாக தான் பலன் சொல்கிறோம். ஜென்ரலாகவே நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறீங்களோ, தங்கத்தில் போடுறீங்களோ, வீடோ வண்டியோ எது வாங்கினாலும் சரி, அதை கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்க. முக்கியமாக வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். மிதுன ராசிக்கு இப்போ இருக்க காலகட்டத்துக்கு ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து பண்ணிங்கன்னா, ஆஃபீஸில் ஏதாவது தேவையில்லாமல் பாலிடிக்ஸ் போச்சுன்னா அதுலேருந்துலாம் விலகி இருந்தீங்கன்னா, பாலிடிக்ஸ்லேருந்து விலகி இருந்தாலே நீங்கள் தப்பிச்சுப்பீங்க. ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் அரசியல் சொல்லலை, தேவையில்லாமல் பேசுவாங்கள்ல, அது உள்ளே போகாமல் இருந்தீங்கன்னா தப்பிச்சுப்பீங்க. அண்ட் உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு நல்லாயிருக்கும். திருவாதிரை நடராஜர் வழிபாடு நல்லாயிருக்கும். பெருமாளும் நடராஜர் இவங்க அம்பாள்,
லக்ஷ்மி தாயாரோட சேர்த்து அவங்கவுங்க துணைவியாரோட சேர்த்து வழிபடுங்க. பெருமாளா இருந்தா துளசி கொடுத்து வழிபடுங்க. சிவபெருமான் இருந்தா வில்வம் கொடுத்து வழிபடுங்க. இதெல்லாம் அதுவும் புதன்கிழமை புதன் ஹோரையிலலாம் வழிபட்டு வழிபட்டு வர இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமா அமையும். ஸோ உங்கள் ஜாதகத்துக்கு வந்து என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள், ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், உங்களுக்கு வேலை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், ப்ராஃபிட் எப்படி இருக்கும், கல்யாணம் யாருக்கு ஆகும் யாருக்கு ஆகாது, மகப்பேருக்கு யாருக்கு நல்ல டைம் இருக்குது, உடல்நிலை எப்படி இருக்குது, வெளிநாடு போகிறதுக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் யார் எப்படி வின் பண்ணுவீங்க, எதிரிகள்கிட்டேருந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம ஒரு ஓவராலாக பொதுவாக சொல்லியிருக்கோம். தமிழர்கள்னு எடுத்திங்கன்னா ஒரு ராசியும் 1 கோடி பேர் இருக்காங்க. அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களாம் எடுத்திங்கன்னா இன்னும் கணக்கு பெருசாக போயிட்டுருக்கு. அதனால் இது எல்லாமே நம்ம ஒரு பொதுவான பலன்களாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட சார் இல்லை, ஏன்னா இப்போ நம்ம கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மிக்ஸாக வரும். சில பேர் நன்றிங்க ஐயா, ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க ஐயா, நல்லதாக சொன்னீங்க ஐயா, நன்றின்னு இருக்கும். இன்னொரு சைடு எனக்கு நடக்கலான்னு இருக்கும். நடக்கலைன்னா அப்போ வந்து நீங்கள் லக்னமோ ராசியை ஏதோ குழப்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். இது ஒன்று. அப்படி இல்லைன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் வேறு ஏதோ கிரக கோளாறுகள் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதெல்லாம் தனியாக அந்த ஜாதகம் பார்த்தா தான் நமக்கு என்ன விஷயம் என்ன பண்ணணுன்றது தெரியும். சரிங்களா? அதனால் இது பொது பலன். இதை நீங்கள் ட்ரை பண்ணாலே சூப்பராக ரிசல்ட் வரும். இதை தாண்டி உங்களுக்கு ஏதோ நடக்கலைன்னா தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், ஒரு நல்ல ரிசல்ட் வரும். அதுக்கான பரிகாரங்களும் நம்ம சொல்லிட்டு வரலாம். முக்கியமாக இந்த மாதம் மாசி மகம் வருது. மார்ச் 2 மாசி மகம்லாம் புனித ஆறுங்களே அவங்க கர்மாவை கடிக்கிற நாள். அதனால் உங்களுக்கு பக்கத்தில் எந்த கோவில் சிவன் கோவில் இருக்கோ அங்கே போய் மாசி மகத்தை கொண்டாடுங்க. உங்களுடைய வாழ்க்கை வந்து இன்னும் மென்மேலும் சிறப்படைக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த தெய்வ வழிபாட்டை கூடவே நம்ம இந்த தானியங்கள்லாம் சில சொல்லியிருப்போம். சில பரிகார முறைகள், வாழ்வியல் பரிகார முறைகள்லாம் நிறைய இருக்குங்க. கோவில் தானியங்கள் இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். பொதுவாக இதுதான் எல்லாருக்கும் புரியுதுன்றதை சொல்லியிருக்கோம். ஆனால் இதை தாண்டி வாழ்வியல் பரிகாரங்கள், மெட்டல் தெரப்பின்லாம் இருக்குது. உலோகங்களை வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். கோவில்கள்லாம் எதுக்கு எந்திரம் வைக்கிறாங்க, கலசம்லாம் எதுக்கு உலோகத்தில் வைக்கிறாங்க, உலோகங்கள் வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். கலர்களை வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். இதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு தெரியணும்னா என் நம்பர் இருக்குது கீழே, தாராளமாக கால் பண்ணுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் சொல்லி அதுக்கு எது, அதாவது நம்ம இந்த ஜாதகம் வச்சு 100% எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட முடியும்னா உலகத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படிலாம் கிளியர் ஆகாது. ஆனால் இப்போ ஒரு லைஃப்பில் இருக்கேன், அந்த லைஃப்பை வந்து நான் இன்னும் பெட்டராக மாற்றணும்னா அது தாராளமாக நடக்கும். அதனால தான் இவ்வளோ பல ஆயிரம் வருஷம் ஆனாலும் ஜோதிடம் வந்து ஒன்றும் மேன்மேலும் எல்லாரும் ஏன் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அது வேலை செய்யும். அது வந்து இதுவும் ஒரு விதமான இதுவும் ஒரு சயின்ஸ் தான். இது வந்து வானியல் சாஸ்திரம். இது ஒரு சயின்ஸ். இதை வந்து வெறும் நம்பிக்கையாக இல்லாமல் இது சயின்ஸாக எடுத்து ஏன் பண்ணுறோம், எதுக்கு இந்த தெய்வத்தை வழிபடுறோம், ஏன் இந்த முறையில், ஏன் இவர் தயிர் சாதம் கொடுக்க சொல்கிறாரு, ஏன் புளியாதரை கொடுக்க சொல்கிறாரு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் புரிஞ்சு நீங்கள் தெய்வத்தை வழிபடும் போது, நீங்கள் அந்த பரிகாரங்களை பண்ணும்போது அது இன்னும் ரொம்ப நல்லா வேலை செய்யும். ஆனால் அர்த்தம் புரிஞ்சு வேண்டுங்க. நம்ம தமிழர்கள் முறையில் வர எல்லா பண்டிகைகள் பின்னாடி வந்து அவ்வளவு அர்த்தங்கள் இருக்குது. மாசி மகத்து விழாலாம் ஒரு பண்டிகையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வர நீங்கள் மாசி மாதத்துலலாம் கொல்லிமலையில் மாசி பெரியண்ண சாமிகள் அவ்வளோ விழா நடக்கும். அந்த ஊர் பக்கம்லாம் யாருன்னா இருந்தீங்கன்னா தாராளமாக அந்த கோவில் போயிட்டு வாங்க. மாசி பெரியண்ண சாமி திருவிழா அன்றைக்கி போனீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். சரி, முன்ன பின்னையாவது எதுனா ஒரு நாள் கோவில் போயிட்டு வாங்க. இந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட ஃபங்க்ஷனாக அந்த குறிப்பிட்ட தெய்வங்களை வழிபட இன்னும் லைஃப்பில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. இதெல்லாம் வேண்டி நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.